பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் தேவனை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டு கர்த்தருடைய விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். எனவே உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுவாயாக என்று ஆண்டவர் சொன்னது போல கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நாம் தொழுது கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய பாதத்திற்கீழாக வந்திருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வானம் என்னுடைய சிங்காசனமும் பூமி என்னுடைய பாதபடியுமா இருக்கிறது என்று சொன்னவர் திருப்பாதம் நான் நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே உடைய கிருபையினால என்னை நிரப்புங்க ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரை நாம் ஆராதித்து தேவனுடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தரு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கழுகை போல சட்டைகள் அடித்து புது பலன் அடைய வைத்து உயர எழும்பி பறக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் எந்த காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் கர்த்தர் இந்த வேளையில் உங்களை புது பலனால் அவரை நிரப்பி அவருடைய பலத்தினால் உங்களை நிரப்பி கழுகை போல கர்த்தர் உங்களை மறுபடியும் உயர எழும்பி பறக்க வைக்க போகிறார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய் என்று நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். கர்த்தருக்கு
கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். கர்த்தரில் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தரில் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே புதிய பலத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே சொல்லுவோம். நான் புது பலன் அடைந்திடுவேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து ஆண்டவரே புதிய பலனாலே அடித்து உயர எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை புதிய பலத்தினால நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே உடைய பலத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே, கழுகை போல நான் மறுபடியும் உயர எழும்பி பறக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நெருக்கப்பட்டோம், நாங்கள் மடிந்து விடவில்லை ஆண்டவரே. கர்த்தர் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தினாரே. 136வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை
என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. கரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய் நம்மை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆண்டவர் என்று சொல்லுகிறான். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் களிமண்ணா இருக்கிறீர்கள், நான் குயவனா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய கரத்தில் களிமண்ணா இருக்கிறோம், அவர் தான் குயவனா இருக்கிறார். நம்மை அவருக்கு ஏற்ற பாத்திரமாக நம்மை வணைந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிகிற செய்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இந்த வேளையில் ஆண்டவரே நான் ஒரு வெறுமையான பாத்திரமா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை ஆண்டவரே என்று இருதயத்தில் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றப் போகிறார். உங்களுடைய பாத்திரத்தை தேவன் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கொய்யவனாகிய தேவனுடைய கரத்தில் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை வணைந்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கூயவனே கூயவனே பாடைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே பாடைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய்
விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. தூயவனே தூயவனே படைப்பேற்காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றையும் நான் சிருஷ்டித்தேன். நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட முடியும்? வானம் என்னுடைய சிங்காசனமும் பூமி என்னுடைய பாதபடியுமா இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், நான் யாரை நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய கண்கள் என் மீது இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை வழி நடத்த வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறுமைப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எல்லாராலையும் தள்ளப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் ஒன்றுக்கு உதவாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, உற்றார் உறவினர்கள் எல்லாராலையும் நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையும் இல்லை ஆண்டவரே என்று இருதயத்தில் உடைக்கப்பட்டு அப்படியே சிறுமையினால் இருக்கும் பொழுது நொறுங்குண்டு இருதயம் நொறுங்குண்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்திற்கு எந்த ஒரு மனிதன் நடுங்குகிறானோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவன் ஒருவன் நடுங்குகிறானோ அவனையே கர்த்தர் நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். தேவன் ஒரு மனிதனை நோக்கி பார்த்தால் அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் என்னை நோக்கி பார்ப்பதற்கு நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் ஆண்டவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனாக இருக்க வேண்டும். என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். என்னுடைய ஆவியில் நான் சிறுமைப்பட்டு இருக்கும் பொழுது தாவீதிற்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள், அவனுடைய தகப்பனார் குடும்பம் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானுடைய குடும்பமா இருந்தது. ஈசாயினுடைய குடும்பம் பெத்லகேமில் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். தாவீதினுடைய சகோதரர்கள் ராஜாவாகிய சவுலிடத்தில் ஒரு மிகப்பெரிய போர் சேவகர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தாவீது மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்டவனாய் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவனாய் இருந்தான். தன்னுடைய சொந்த தகப்பனாலும் தன்னுடைய சொந்த சகோதரராலும் தள்ளப்பட்ட ஒருவனாய் இருந்தான். வனாந்தரத்தில் அவனோடு கூட பேசுவதற்கு ஒரு மனிதர்கள் கூட கிடையாது. அவன் ஆடுகளோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுதும் அந்த வனாந்தரத்தில் அவன் சிறுமைப்பட்டவனாய் தன்னுடைய ஆவியில நொறுங்குண்டு உடைந்து, ஆனால் கர்த்தருடைய வசனத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ராஜாவாக தேவன் கொண்டு வந்தார். ராஜாவாக தேவன் கொண்டு வந்தார். அவன் சொல்லுகிறான், இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லுகிறான். நம்மை கடைசி பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனைய கர்த்தர் நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இருதயம் உடைக்கப்பட்டவர்களாய் சிறுமைப்பட்டு எல்லாராலையும் உதறி தள்ளப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில வேறு
வழியும் தெரியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய கண்கள் நம் மீது எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம் மீது இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இந்த பூமியிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட போவதற்கு முன்பாக, தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக அவரோடு கூட 2 கள்ளர்களை சிலுவையில் அறைந்தார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் அந்த 2 கள்வர்களும் மரண தண்டனைக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அதில் ஒரே ஒரு கள்ளன் மாத்திரம் அவன் சொல்லுகிறான், தன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டவனாய், தன்னுடைய ஆவியிலே சிறுமைப்பட்டவனாய் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அந்த கள்ளன் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நீ தேவனுக்கு பயப்படுகிறதல்லையா என்று அந்த கள்ளனை பார்த்து இன்னொரு கள்ளன் சொல்லுகிறான், நமக்கு ஏற்படுகிற இந்த தண்டனை நியாயமானபடி, நாம் செய்த தவறுகளுக்கு, நாம் பட்ட அக்கிரமத்திற்கு நியாயமாக நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஆனாலும் அந்த கடைசி நேரத்திலும் அவனுக்குள்ளாக தேவனை பற்றுகிற பயம் இருந்தது. அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறான். அந்த கள்ளன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிஷத்தில் அவன் ஆவியில நொறுக்கப்பட்டவனாய், சிறுமைப்பட்டவனாய், தேவனுடைய வசனத்துக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து அவன் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறான். அவன் அந்த நிமிஷமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அவன் பரதேசிற்கு போனான் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த மரண தருவாயில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கள்ளனை நோக்கி பார்த்தார். அந்த கள்ளனுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டார். அந்த கள்ளனுடைய இருதயத்தை அவர் அறிந்தார். அவனுக்குள்ளாக அந்த தெய்வ பயம் இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்த எல்லா தவறுகளுக்கு அவன் தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். ஒருவேளை நாம் சொல்லலாம், அவன் கள்ளனா இருக்கிறான், அக்கிரமக்காரனா இருக்கிறானே, அவன் எப்படி பரலோகத்திற்கு போக முடியும் என்றால், அவன் செய்த தண்டனைகளுக்கு தான், அவன் செய்த பாவங்களுக்கு தான் அவன் தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். இனிமேலும் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவனுடைய ஆத்துமா பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பதனால் அவனுக்குள்ளாக இருந்த தெய்வ பயம் அவனுக்கு தெரியும். என்னுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த பரிசுத்தவானாகிய இயேசு கிறிஸ்து நினைத்தால் மாத்திரமே முடியும் என்பது அவனுக்கு தெரியும். அவனுக்குள்ளாக இருந்த அந்த தெய்வ பயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அந்த நிமிஷமே அவனை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்கு வாக்கு கொடுத்தார். தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு நம்முடைய தேவனுடைய வசனத்திற்கு நாம் காத்திருந்து கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் போவோம் என்றால் அவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த விலையேறப்பெற்ற பரலோக ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர். இந்த பூமியில் உண்டான எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதவசனம் சொல்லப்படுகிறது, இந்த பூமியில் உள்ளவைகளை தேவன் நமக்கு கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தை சொன்னது போல, அன்றைக்கு அவ்வளவு அக்கிரமத்தை செய்து மரண தண்டனைக்கு உட்பட்டவனாயிருந்த அந்த கள்ளன் தெய்வ பயத்தோடு தன்னுடைய இருதயம் நொறுங்குண்டவனாய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் கெஞ்சுகிறான், ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்துக் கொள்ளும் என்று அவன் கெஞ்சும் பொழுது ஆண்டவர் உடனடியாக அவருடைய ஆத்துமாவை குறித்து அவர் பாரப்பட்டவராய் அவருடைய ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போனார். இன்றைக்கு இந்த உலகத்தில் என்ன கஷ்டங்களின் நிமித்தமாக, எந்த பிரச்சனைகளின் நிமித்தமாக நீங்கள் தவித்துக் கொண்டு இருந்தாலும் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனாகிய கர்த்தர் கேட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குறைவுகளை
எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். உடைய பலவீனங்களை, வியாதிகளை கர்த்தர் நீக்குவார். உடைய போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். அன்றைக்கு தானியேலை சிங்க கெபிக்கு போவதற்கு முன்னதாகவே சிங்கங்களின் வாயை கட்டி போடும்படியாக ஒரு தூதனை கர்த்தர் முன்பாக அனுப்பினது போல இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிற தேவ பிள்ளையே, உன்னை நான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன். உடைய வாழ்க்கையில ஒரு பொல்லாப்பும் வராது, ஒரு சேதமும் உன்னை அணுக விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினால உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் இந்த வேளையில் உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அநேக நாட்களாக நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஆண்டவரே, உடைய வசனத்திற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி இருதயம் நொறுங்குண்டவர்களாய் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலிருந்து விசேஷித்த காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்வாராக. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்மையே நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. நேசிக்கிறேன். என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறபடியை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வேளையில் உடைய இருதயத்தை தெய்வ சமூகத்தில் ஊற்றி விட்டவர்களா கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாக பிரகாசிக்கிறதற்கு உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும்
என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாய், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வேத வசனத்தின்படி இந்த வேளையில கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவை நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக கர்த்தர் பாராட்டின தயவிற்காக முக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, உடைய வசனத்திற்கு நாங்கள் எப்பொழுது நடுங்கினவர்களா, எங்களுடைய இருதயம் நொறுங்குண்டு உடைய வசனத்திற்கு நாங்கள் நடுங்கிமை நோக்கி ஆண்டவரை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உடைய கண்கள் எங்கள் மீது ஆண்டவரை பட வேண்டும். ஆண்டவரே, நீர் நம்முடைய வெளிச்சத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ண வேண்டும். ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் நமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.